ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எதை பற்றி டிப்ஸ்னால், நம்ம மாம்பழத்தை வச்சு கேக்லாம் பண்ணோம்னா இல்லை நட்ஸ் வந்து நிறைய போடுங்க. போட்டுட்டு கொஞ்சம் லூட்டி புட்டி போட்டிங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சதால் லைக் பண்ணுங்கள். அப்படியே பட்டரை ஆட் பண்ணிடலாங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா அடித்து விட்ருங்க. எல்லா இடமும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி. இதில் வந்து நம்ம நட்ஸ் போட்டுக்கிடலாங்க. வால்நட்டு, அப்புறமா பூசணி விதை, பிஸ்தா, அப்புறமாட்டு பாதாம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்கேன் நான் மேலே தூவுறதுக்காண்டி. முந்திரிங்க வந்து நம்ம லூட்டி பூட்டி கொஞ்சம் போட்டுக்கலாம். ஆரஞ்சு கலர் கொஞ்சம், ரெட் கலர் கொஞ்சங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கேக் வந்து எந்த டின்னில் பண்ண போகிறோமோ அந்த டின்னை எடுத்துக்கலாங்க. அப்படியே எடுத்து டின்னில் ஆட் பண்ணிடலாம். முக்கால் கப்பு ஊற்றினா போகிறோங்க. உப்புச்சுன்னா மேலே வந்து ரொம்ப வந்துடும். இது வந்து நம்ம வேறு டின்னில் வச்சுக்கிடலாங்க. இதுக்கு மேலே வந்து நம்ம நட்ஸ் போட்டுக்கிடலாம். அப்படியே வால்நட்டு கொஞ்சம், பாதாம் கொஞ்சம், பம்ப்கின் கொஞ்சம், அப்புறமா பிஸ்தா, அப்புறமா லூட்டி ஃபுட்டி போட்டுக்கலாங்க. நம்ம மாவில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், இந்த லூட்டி ஃபுட்டியை போட்டுக்கலாம். அழகாக இருக்குங்க பார்க்கறதுக்கு. ரெடி ஆயிடுச்சு. அப்படியே நம்ம கடாயில் வச்சு நம்ம ஹீட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு 10 நிமிஷமாக நம்ம ஃப்ரீ ஹீட் பண்ணதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம உள்ளுக்குள்ளே ஸ்டாண்ட் போட்டுக்கலாங்க. அப்படியே ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அப்படி வச்சிடலாங்க. அப்படியே மூடி வச்சுக்கலாங்க. ஒரு 40 நிமிஷம், 30 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் வச்சு எடுத்துக்கிடணும். இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது வெயிட் வைக்கணுனாலும் வச்சுக்கிடலாங்க. நான் உரல் வைக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு வெயிட்டான உரல் எதுவும் வச்சிங்கன்னா நல்லா தம் பிடிச்சிக்கிடுங்க. அதில் டைம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு ரெடி ஆகிருக்குன்னு பார்க்கலாங்க. வாவ், பூரா ரெடி ஆயிடுச்சுங்க கேக் வந்து. இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம். அப்படியே ஒரு ஸ்டிக்கை குத்தி பார்ப்போம். நல்லா ஒட்டாமல் கிடைக்குங்க. சரிங்களா? மாம்பழ கேக்கு நல்லா ஆறிடுச்சுங்க. நம்ம எடுத்துக்கலாம். வாவ், அட்டகாசமாக சுவையில் கிடச்சிருக்குங்க. நாளைக்கு இன்னொரு டிப்ஸோடு பார்க்கலாம். பாய்.